மணிதான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. அது யாருன்னு பேர் சொல்லணுமா? சொல்லக்கூடாது. இது வரைக்கும் சொல்லல. நிறைய பேர்த்துக்கு அது தெரியும். அவரு எங்களோடு இருந்த மறைந்த மாவீரன் ஜே குரு, அவரு அதில் உறுதியா இருந்தார். அப்புறம் அதையும் தாண்டி அவர் சமாதானப்படுத்தி மற்றவங்களாம் சொல்லி மத்திய அமைச்சரை ஒத்துக்க வச்சோம். மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால, அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால 6 மாசத்துக்கு முன்னாடியே எங்க மருத்துவரையா சொல்லிட்டார். எப்பவுமே ஆரம்ப காலத்தில் கூட்டணி பேசுறது நான் தான் பேசுவோம். அப்புறம் பேசிய 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது நடந்ததை சொல்லணும். சொல்லாம இருந்தா ஊர் உலகத்துக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வாய் திறந்து சொல்லலை. சொல்லக்கூடாது, சொல்றது நாகரிகமா இருக்காருன்னு அமைதி காத்தேன். அப்போ நானும் கலைஞரும் பேசி 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கையெழுத்து போட்டுறதுக்கு முன்னால சொன்னாரு, மணி ஒரு மேலவை உறுப்பினர் இது மாநிலங்களவையில் ராஜ்யசபா உறுப்பினர் உங்களுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, அது யாருன்னா நீங்க தான் போகணும் மணி அப்படின்னார். நான் சொன்னேன் 98 எங்கள் ஐயா அமைச்சராகிறார், எம்பி ஆகி தருமபுரியில் நிறுத்தி நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேண்டானே, எங்கள் கட்சி தான் முடிவு பண்ண, எங்கள் மருத்துவரையாக முடிவு, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி வேலையை பார்க்கணுன்னு. அது இல்லை மணி, நீங்கள் எல்லாம் மூத்தோர் அவைங்கிறது அங்கே போகணும். ஏன் வைகோலாம் போகலையா? நீங்கள் போகணும் கலைஞர் சொல்கிறாரு. அது வேண்டாண்ணா, நீங்கள் கொடுங்க, கையெழுத்து போடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி நீங்கள் தான் போகணும் மணின்னு சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அப்போ நானும் அவரும் கையெழுத்து போட்டோம். எங்கள் மருத்துவரையாகிட்ட வந்து சொன்னோம், ஒரு ராஜ்யசபா கையெழுத்து ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ரொம்ப கோவப்பட்டேன். ராஜ்யசபா யாருக்கு, எதுக்கு? நம்ம அன்புமணி தான் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு ரொம்ப கடிஞ்சிக்கிட்டாரு. என் சத்தியத்தை மீறுறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார்.